ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு IKIS அகாடமி. நம்ம அடுத்து இந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்ட் 2 வரைக்கும் பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்ட் 3, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அடிப்படை உரிமைகள் வந்து ஆர்டிக்கிள் 12 இருந்து அடிப்படை உரிமைகள் பார்ட் 3, அதாவது பகுதி 3 தான் அடிப்படை உரிமைகள். இது வந்து ஆர்டிகிள் 12 இருந்து 35 வரைக்கும் நமக்கு அடிப்படை உரிமைகள் இருக்கு. ஓகேவா? இதுல நமக்கு அடிப்படை உரிமைகள் வந்து எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா, அதாவது 12 13 வந்து உரிமைகள் பற்றின தகவல் தான் இருக்கும். நமக்கு அடிப்படை உரிமைகள் 14 இருந்து ஆர்டிகிள் 14 இருந்து ஆர்டிகிள் 32 வரைக்கும் தான் நம்ம ரைட்ஸ் வந்து என்னென்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த அடிப்படை உரிமைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசியலமைப்பின் மக்களாட்சி தன்மையை கூறுதுன்னு சொல்றாங்க. அதாவது டெமோக்ராட்டிக் தன்மையை வந்து சொல்லுது. எது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட டெமோக்ராட்டிக் தன்மையை வந்து எது சொல்லுது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 1948 டிசம்பர் 10 1948 டிசம்பர் 10 ஐநா மனித உரிமை ஆணையம் வெளியிட்ட சர்வதேச மனித உரிமைகள் பொது பிரகடனத்தின் போது பெரும்பாலான விதிகள் வந்து அந்த ஐநா அறிவிச்ச உரிமைகள் பொது உரிமைகள் வந்து அறிவிச்சிருப்பாங்க. எப்போ 1948 டிசம்பர் 10 அன்னைக்கு அறிவிச்ச அதன்படி அதுல இருந்து நிறைய உரிமைகள் வந்து நம்மளோட அடிப்படை உரிமைகளும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடிப்படை உரிமைகள் தனிநபர் மனித உரிமைகளை பாதுகாக்கிறது. அடிப்படை உரிமைகள் தனிநபரோட உரிமையும் பாதுகாக்குது, அதே சமயம் மனித உரிமைகளையும் பாதுகாக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடிப்படை உரிமைகளோட பாதுகாவலன், கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யார் அப்படின்னா உச்ச நீதிமன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? சுப்ரீம் கோர்ட் தான் வந்து உயர்நீதிமன்றமும் வந்து சொல்லலாம். ஓகேவா? ஆர்டிகல் 32 வந்து இவங்களுக்கு சொல்லும், ஆர்டிகல் 226 வந்து இவங்களை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நம்ம 32 யூஸ் பண்ணி உச்ச நீதிமன்றத்திட்டையும், உயர்நீதிமன்றத்துக்கு ஆர்டிகல் 226 யூஸ் பண்ணி இவங்ககிட்டையும் வந்து நம்ம போய் நம்மளோட உரிமைகளை திரும்ப வாங்கிக்கலாம். இதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? ஸோ கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யார் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றம். ஓகே, இப்போ அடிப்படை உரிமைகளை இது வரைக்கும் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க. அடிப்படை உரிமைகளை சட்ட திருத்தம் பண்ணலாமா வேணாமா, பார்லிமெண்ட்டுக்கு இதுல ரைட்ஸ் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி நிறைய குழப்பங்களுக்கு நடுவுல 1971 24th அமெண்ட்மெண்ட், 24வது சட்ட திருத்தத்தின் படி இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நாடாளுமன்றம் வந்து அடிப்படை உரிமைகளையும் நாங்க வந்து சட்ட திருத்தம் செய்வோம்னு சொல்லி இதுல சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்லிமெண்ட் கேன் மேட் அமெண்ட்மெண்ட். ஓகேவா? அமெண்ட்மெண்ட் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் அவங்க அமெண்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 1976 42nd அமெண்ட்மெண்ட், 1976 42வது சட்ட திருத்தம், ரொம்ப பெரிய சட்ட திருத்தம், எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இதன் பிறகு நம்ம வந்து இது நிறைய முறை பார்ப்போம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 42வது சட்ட திருத்தம்னா 1976, 4+2 6. ஸோ இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1976 42வது சட்ட திருத்தம். அதன்படி இன்கேஸ் எப்பயாச்சும் டிபிஎஸ்பின்னு ஒன்று பார்ப்போம், அந்த டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் எங்கேயாச்சும் கான்ஃப்ளிக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டிபிஎஸ்பிக்கு தான் வந்து ஹையர் ப்ரியாரிட்டி வந்து தரப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸை காட்டிலும் டிபிஎஸ்பிக்கு வந்து நாங்கள் ஹையர் ப்ரியாரிட்டி தருவோம் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து சட்டத்திட்டத்தில் சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ பின்னாடி இந்த மாதிரி சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தாங்களா, இதெல்லாம் பின்னாடி வந்து பிரச்சனைகள் ஆகும். இது வந்து முன்னாடி ஒரு இன்ட்ரோ தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? அடிப்படை உரிமைகளை நம்ம வந்து எப்படி பெறலாம் சொன்னா, உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் ரெண்டு வழிகளையும் நம்ம வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி. ஸோ அடிப்படை உரிமைகளை நீதிமன்றத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தலாம் அல்லது தீர்வு காணலாம். நமக்கு வந்து அதுல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றத்தையும் வச்சு தீர்வு காண கொள்ளலாம். ஓகேவா? இதுல அடிப்படை உரிமைகள் நம்ம பார்த்தோம். மொத்தம் வந்து 14 இருந்து 32 வரைக்கும் நம்மளோட அடிப்படை உரிமைகள்னு பார்த்தோமா.
அடிப்படை உரிமைகள் பார்த்தோமா, அதுல சில உரிமைகள் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ், அதாவது இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் சொல்லி சில உரிமைகள் இருக்கு. இந்திய குடிமக்கள் மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல வசிக்கிற வேற யாராச்சும் ஃபாரினர்ஸ் வந்து நம்ம நாட்டுல வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லிட்டு அவங்களுக்கும் இந்த வந்து உரிமைகள் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு சில உரிமைகள் வந்து இருக்கு. ஓகேவா, அது என்னன்னு பார்ப்போம். ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16, 19, 29, 30 இது வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான். இந்திய குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் 2 பேருக்குமே வந்து பொருந்தக்கூடியது எது அப்படின்னா ஆர்டிகல் 14, 20, 21, 23, 25, 27 அண்ட் 28 இது எல்லாமே வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கும் பொருந்தும், வெளிநாட்டிலிருந்து வந்த மக்களுக்கும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஆனா நம்மளோட எதிரி நாடுகளுக்கு மட்டும் பொருந்தாது இந்த விதிகள். ஓகேவா, ஸோ இது ஒவ்வொரு ஆர்டிக்கிளும் என்னென்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இது தெரிஞ்சுப்போம். 1950 ஜான் 26 தான் வந்து நமக்கு கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. நடைமுறைக்கு வந்த நாள் அன்னைக்கு நமக்கு 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. ஓகேவா, ஆனா இப்போ வந்து எவ்வளவு இருக்குன்னா 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்கு. ஓகேவா, எப்போ வந்து இந்த ஒரு உரிமை வந்து கேன்சல் ஆச்சு, என்ன உரிமை கேன்சல் ஆச்சு நம்ம அடுத்து பார்ப்போம். அது முன்னாடி மொத்தத்துல நம்ம என்னென்ன உரிமைகள் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா, அந்த 7 உரிமைகள் என்னென்ன அப்படின்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஓகேவா, சமத்துவம், ரைட் டு ஃப்ரீடம் அதாவது சுதந்திர உரிமை, சமத்துவ உரிமை, ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ரைட் டு ரிலீஜியன் மத சுதந்திர உரிமை, கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அதாவது சிறுபான்மையினருக்கான மைனாரிட்டிஸ்க்கான கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அதாவது சிறுபான்மையினருக்கான கலை மற்றும் கல்வி உரிமை. ஓகேவா, கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னா நம்ம அரசியலுக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. மொத்தம் 6 வந்துச்சா. இதோட இன்னொன்று என்னவா இருந்துச்சுன்னா சொத்துரிமை, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஏழாவதா வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, சொத்துரிமை இருந்துச்சு, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ரைட் டு ப்ராப்பர்ட்டியை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ரைட்ஸா பார்ப்போம். இப்போ ரைட் டு ஈக்குவாலிட்டி அதாவது பின்னாடி வந்து தமிழ்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா, கவலைப்படாதீங்க, பின்னாடி வந்து இருக்கு. ஓகேவா, சமத்துவ உரிமை. ஓகேவா, நான் ஒவ்வொன்றுமே வந்து தமிழ்லையும் காட்டுறேன். ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது சமத்துவ உரிமை. ஈக்குவாலிட்டினா சமத்துவ உரிமை. ஆர்டிகல் 14 இருந்து சமத்துவ எதுல இருந்து ஆர்டிகல் 14 இருந்து 18 வரைக்கும் சமத்துவ உரிமை. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 15ங்கிறது ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் அதாவது மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தரை வந்து பாகுபாடு காட்டுறது தடை செய்யப்பட்டுள்ளது, பாகுபடுத்துவதை தடை செய்தல், அது ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 16 வந்து பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலை வாய்ப்பில் சமத்துவம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 17ங்கிறது அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக் அதாவது பட்டங்களை துரத்தல். எது தவிர அப்படின்னா மிலிட்ரி அண்ட் அகாடமிக் இராணுவ மற்றும் கல்வி பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை துரத்தல். இதுதான் வந்து சமத்துவ உரிமை. ஓகேவா, இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஆர்டிகல் 12 பார்த்தோம். 13 இருக்கு. நம்ம 12 இருந்து 35 வரைக்கும் தான் பார்த்தோமா. இதுல ஆர்டிகல் 12 என்ன அப்படின்னா அரசு பற்றிய விளக்கம். ஓகேவா, அரசு பற்றிய விளக்கம். டெஃபினிஷன் ஃபார் ஸ்டேட். இதுல அரசு பற்றிய விளக்கம்னா இந்த இடத்துல அரசுங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா பார்லிமெண்ட், அதாவது நாடாளுமன்றம், சட்டமன்றம், பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, மாநகராட்சி இந்த மாதிரி எல்லா அரசாங்க அமைப்புகளையும் குறிக்குது. சரி, அரசு பற்றிய விளக்கம். அடுத்து ஆர்டிகல் 13 என்ன அப்படின்னா அடிப்படை உரிமைகள் வந்து முரண்படுற மாதிரி அடிப்படை உரிமைகளை மீறுமாறு இயற்றும் சட்டங்கள், நாடாளுமன்றத்தால் இயற்றப்படும் சட்டங்கள் செல்லாது அப்படின்னு சொல்றதுதான் இது. அப்படி வந்து பண்ணாங்க அப்படின்னா
நீதிமன்றம் ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது நீதிமன்றம் மறுசீராய்வுக்கு அந்த சட்டம் உட்படுத்தப்படும் அப்படின்றது தான் ஆர்டிகல் 13 சொல்லியிருப்பாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ சிம்பிளா சொல்லுவோம் அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஜுடிஷியல் ரிவ்யூ நீதிமன்ற மறுசீராய்வு, அரசியலமைப்புக்கு எதிராக அதாவது அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக சட்டங்கள் ஏற்றப்படும் போது அது வந்து நீதிமன்ற மறு ஆய்வுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படுத்தப்படும் அப்படின்றது தான் ஆர்டிகல் 13. ஓகேவா? இப்போ ஆர்டிகல் 14ல இருந்து 18 வரைக்கும் பார்த்தோம். ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 வந்து மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. ஆர்டிகல் 16 வேலை வாய்ப்பில் சமத்துவம். ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிகல் 18 வந்து பட்டங்களை துரத்தல், இராணுவ பட்டம் மற்றும் கல்வி பட்டங்களை தவிர. ஓகேவா? இதுதான் வந்து ரைட் டு ஈக்வாலிட்டி, சமத்துவ உரிமை. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை என்னென்னு பார்க்கலாமா? ஆர்டிகல் 19ல மொத்தம் இது வந்து 6. இந்த ஆர்டிகல் 19 மட்டும் நமக்கு மொத்தமா அடிப்படை உரிமைகளை வந்து நம்ம 6ஆ பிரிச்சோமா, அதே மாதிரி இந்த ஆர்டிகல் 19 வந்து 6 உரிமைகளை வந்து நமக்கு கொடுக்குது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், இது வந்து 19ல A. அடுத்து அசம்பிளி B. அசோசியேஷன்னா சங்கம் அமைக்கும் உரிமை வந்து C. மூவ்மெண்ட், அதாவது நம்ம ஒரு இடத்துல இருந்து நம்ம எந்த இடத்துக்கு வேணா போய் வசிச்சுக்கலாம் சொல்றது மூவ்மெண்ட் D. ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன் 1 2 3 4, இது 5, இது 6. ஓகேவா? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூவ்மெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன், இது எல்லாமே வந்து ஒருத்தரோட உரிமை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம அப்படி தமிழ்ல பார்த்துருவோம். பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை. பேச்சுரிமைங்கிறது பேச்சு மற்றும் கருத்து தெரிவிக்கும் உரிமைங்கிறது 19ல A. அமைதியான முறையில் கூட்டம் போடுவதற்கான உரிமை B. சங்கம் அமைப்புகள் தொடங்க உரிமை வந்து C. இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை D. தொழில் செய்ய உரிமை வந்து E. இதுல F 19ல F வந்து சொத்துரிமை. சொத்துரிமை இதுலயும் இருந்திருக்கும். நம்ம ஆர்டிகல் 31லயும் பார்ப்போம். ஓகேவா? சொத்துரிமை 19ல Fங்கிறது சொத்துரிமை. ஸோ நம்ம மொத்தமா அடிப்படை உரிமைகள் சொத்துரிமை நீக்கும் போது இந்த 19ல Fையும் வந்து நீக்கம் செஞ்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ஆர்டிகல் 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. இப்போ குற்றம் சாட்டப்படுறவங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான உரிமை தான் வந்து சொல்றது. ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். இப்போ குற்றம் சாட்டப்பட்டு ஒருத்தர் வந்து உள்ள கைது பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அவரை வந்து 24 மணி நேரத்துக்குள்ள வந்து கோர்ட்ல ஒப்படைக்கணும்னு சொல்றாங்களா, இந்த உரிமையெல்லாம் எதன் கீழ் வரும் அப்படின்னா ஆர்டிகல் 20 கீழ் தான் வரும். ஓகேவா? 24 மணி நேரத்துக்கு நீங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். அண்ட் வந்து நீங்க காரணத்தை வந்து சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் எதுக்கு கீழே வருதுன்னா ஆர்டிகல் 20க்கு கீழே தான் வருது. ஓகேவா? அதே மாதிரி ஆர்டிகல் 21 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அதாவது தனி மனிதருடைய சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு, அது சொல்றது தான் வந்து ஆர்டிகல் 21. தனி மனிதரின் சுதந்திரம், வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 21A என்ன அப்படின்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை. தொடக்க கல்வி பெறும் உரிமைனா யாருக்கு அப்படின்னா இந்த தொடக்க கல்வி வந்து முதல்ல எல்லாருக்கும் கொடுக்கணுன்றது. இது வந்து இந்த மாதிரி 21A இந்த ஆர்டிகல் வந்து ஏதாச்சும் நம்பர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து சட்ட திருத்தம் செய்யப்பட்ட பிரிவுன்னு அர்த்தம், அதாவது அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்ட ஆர்டிகல்னு அர்த்தம். ஓகேவா? இந்த 21A வந்து எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னா 86th அமெண்ட்மெண்ட் 2002ல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி டிபிஎஸ்பி அரசுக்கு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள்ல 45 ஆர்டிகல் 45ல தான் இருந்திருக்கும். இதை வந்து நடைமுறைப்படுத்தணுன்றதுக்காக 21A தொடக்க கல்வி பெறும் உரிமைன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 6 to 14 ஏஜ் இருக்கிற குழந்தைகளுக்கு தொடக்க கல்வி வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்றது பெறுறது அவங்களோட உரிமை. 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தொடக்க கல்வி பெறுவது அவர்களுடைய உரிமைன்னு வந்து சொல்றதுதான் பிரிவு 21A ஆர்டிகல் 21A. ஓகேவா? இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க. ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன். ஓகேவா? ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். ஆர்டிகல் 22 என்ன அப்படின்னா கைது செய்வதை தடுக்கிறதுக்கான உரிமை. ஓகேவா? சில வழக்குகள்ல கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. இது வந்து 2ஆ பிரிக்கலாம். ஓகேவா?
இந்த இந்த மாதிரி பாதுகாப்பு தண்டனை காவல். ஓகேவா, தண்டனை காவல்னு பிரிக்கலாம், தடுப்பு காவல், தண்டனை காவல் ரெண்டா பிரிப்பாங்க. தடுப்பு காவல்னா இப்போ குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த குற்றத்தை பண்ணிருப்பீங்களோ, இப்ப ஏதாச்சும் ஒரு சிஎம் வராங்க, பெரிய இப்ப பிரசிடென்ட்டே வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து நீங்க வந்து தாக்கிடுவீங்களோ ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா இந்த தடுப்பு காவல் இதுபடி உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பாங்க. ஓகேவா, அதே மாதிரி இந்த தண்டனை காவல்ங்கிறது நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணதுக்கு அப்புறம் உங்களை வந்து அரெஸ்ட் பண்றது தண்டனை காவல். ஓகேவா, இந்த எதுக்கு கீழே வருதுன்னா பிரிவு 22. பிரிவு 20, 22 குழப்பிக்கூடாது. பிரிவு 20ங்கிறது ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணி ஜெயில இருக்கிறவங்களுக்கான உரிமை. ஜெயில வந்து அரெஸ்ட் பண்ண தப்பு பண்ணிட்டாங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணவங்களுக்கான உரிமை. 22ங்கிறது அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க பெறறதுக்கான உரிமை. ஓகேவா, ஏன் எதுக்குன்னு நீங்க கேட்க முடியும். அதெல்லாம் பெற உரிமை வந்து 22. இங்கிலீஷ்ல பாருங்க. ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் ஏரியாஸ் பார்த்தாச்சு. ஓகேவா, அடுத்து ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோடேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஆர்டிகல் 23 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர். அதாவது எதை தடுக்கிறாங்க அப்படின்னா மனித மற்றும் கட்டாயப்படுத்தப்பட்ட தொழிலாளர்களை வந்து தடை செய்யுது. இந்த ஆர்டிகல் 23. ஓகேவா, ஆர்டிகல் 23 படி கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல், ஹியூமன் டிராஃபிக்கிங், மனித கடத்துதல், அப்புறம் கட்டாயப்படுத்தி வேலை செய்யறது, நம்ம கான்ட்ராக்ட் படி கொத்தடிமையா நம்மளை வச்சுக்கிறது, அதெல்லாம் வந்து தடை பண்ற உரிமை எது அப்படின்னா பிரிவு 23. ஓகேவா, பிரிவு 23 கீழே நமக்கு சில சட்டங்கள் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா, அந்த சட்டங்கள் வந்து என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கொத்தடிமை தொழிலாளர் சட்டம். கொத்தடிமை தொழிலாளர் கொத்தடிமை தொழிலாளர் தடை சட்டம். ஓகேவா, இங்கிலீஷ்ல பாண்டட் லேபர் சிஸ்டம் ப்ராஹிபிஷன் ஆக்ட். எப்போ இந்த ஆக்ட் போட்டாங்க அப்படின்னா 1976. ஓகேவா, கொத்தடிமை தொழிலாளர் தடை சட்டம் எப்போ, அதாவது பாண்டட் லேபர் ப்ராஹிபிஷன் ஆக்ட் எப்போ அப்படின்னா 1976 போட்டாங்க. ஓகேவா, 1976 போட்டிருக்காங்க. அடுத்து என்ன ஆக்ட் எல்லாம் போட்டிருக்காங்க, அதாவது குறைந்தபட்ச ஊதிய சட்டம். குறைந்தபட்ச ஊதிய சட்டம் அப்படின்னா மினிமம் வேஜஸ் ஆக்ட். மினிமம் வேஜஸ் ஆக்ட் எப்போ போட்டாங்க அப்படின்னா 1948 மினிமம் வேஜஸ் ஆக்ட். சம ஊதிய சட்டம் 1976. ஓகேவா, ஈக்குவல் வேஜஸ் ஆக்ட் வந்து 1976. இந்த மாதிரி சில சட்டங்கள் வந்து நம்ம ஆர்டிகல் 23 படி வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு இந்த கொத்தடிமை இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக போட்ட சட்டங்கள் தான் இதெல்லாம். அடுத்து ஆர்டிகல் 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்கள்ல குழந்தை தொழிலாளர் முறை தடுத்தல். முக்கியமா குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம், சைல்ட் லேபர் ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெகுலேட்டட் ஆக்ட், சைல்ட் லேபர் அபாலிஷன் அண்ட் ரெகுலேட்டட் ஆக்ட், குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1986 ஒரு சட்டம் போட்டாங்க. ஓகேவா, இதை வந்து எந்த குழந்தைகளுக்காகனா 0ல இருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், அதாவது less than 14 ஏஜ் இருக்கிற குழந்தைகளுக்கான சட்டம் தான் இது. ஆனா இந்த ஆக்ட 2015 சட்ட திருத்தம் செஞ்சாங்க. அதுல என்ன 2015 சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 0 to 14 குழந்தைகள் மட்டும் இல்ல வளரிளம் பருவத்திற்கும் சேர்த்துதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, வளரிளம்னா டீனேஜ் குழந்தைங்களுக்கும் சேர்த்துன்னு சொல்லி என்ன அமெண்ட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க 2015. இந்த சட்டத்தின்படி
மைன்ஸு, தோட்ட தொழிலாளர்கள், அப்புறம் ரயில்வே தண்டவாளங்கள் செய்யற பணிகள் எல்லாத்துலயும் குழந்தைகளை வந்து ஈடுபடுத்தக்கூடாது. அதாவது கஷ்டமான வேலைகளை வந்து குழந்தைகளை செய்ய வைக்க கூடாது. அப்படி செஞ்சாங்கன்னா அது தவறுன்னு சொல்லி இப்போ 20,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் போட்டிருக்காங்க. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட் வந்து 20,000 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. குழந்தை தொழிலாளர் வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னா அபராதம் விதிப்பாங்க. பாருங்க, ப்ராஹிபிஷன் ஆஃப் ஆர்டிகல் 24 பாருங்க. ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்டரிஸ், மைனிங் எக்ஸெட்ரா. ஓகேவா? தோட்ட தொழிலாளர் கஷ்டமான வேலை அவங்க செய்யக்கூடாது. ஓகேவா? அடுத்து ரைட் டு ரிலீஜியன், அதாவது மத சுதந்திரம். ஆர்டிகல் 25ல இருந்து 28 வந்து 28 வச்சும் மத சுதந்திரம். ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ், freedom of conscience and free profession, practice and propagation of religion. தமிழ்ல பார்த்துக்கலாம். மத சமயச்சார்பு உரிமை. ஆர்டிகல் 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் வந்து நீங்க எந்த ஒரு சமயத்தை வேணா ரிலீஜனை வேணா நீங்க ஏத்துக்கலாம், அதாவது நீங்க ஃபாலோ பண்ணலாம், அதை வந்து நீங்க ஸ்ப்ரெட் பண்ணலாம். அதுக்கான உரிமை ஆர்டிகல் 25. 26 வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஓகேவா? நீங்க இப்போ உங்களோட ரிலீஜியன் நேம்ல இப்போ கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கா, அந்த மாதிரி கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் வந்து வைக்கிறதுக்கான உரிமை எதன் கீழ் வரும்னா ஆர்டிகல் 26. ஆர்டிகல் 27 வந்து எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை. இப்போ ஒருத்தர் வந்து இப்போ இந்துவே இருக்கிறாங்க அப்படின்னா இந்து வந்து நீங்க பரப்பணுங்கிறதுக்காக ஒருத்தர் வந்து வரி போடுறாங்க, அதை வந்து நீங்க வந்து கட்ட முடியாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 27. அடுத்த ஆர்டிகல் 28னா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள்ல நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளை கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. இப்போ நீங்க வந்து ஒரு கிறிஸ்டின் காலேஜ்ல இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு வந்து அங்க நடக்கிற பிரேயர்ஸ்ல அட்டென்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்க போகாம இருக்கிறதுக்கான உரிமை. உங்களை யாரும் ஏன் வரலன்னு சொல்லி கொஸ்டின் பண்ண முடியாது. ஓகேவா? கொஸ்டின் கேட்டா அது தவறு, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அது ஆர்டிகல் 28. அடுத்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட். ஓகேவா? இது ஆர்டிகல் 29 அண்ட் ஆர்டிகல் 30 2 இருக்கு. சிறுபான்மையினரோட எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பை வந்து உறுதி செய்யறது ஆர்டிகல் 29. அதாவது மைனாரிட்டிஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட இப்போ நமக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் இருக்கா, இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்துச்சா, நம்ம வந்து மெஜாரிட்டி இது வந்து ஹோல் இந்தியாவுக்கு தான். ஸோ ஹோல் இந்தியாவில் பார்க்கும்போது ஹிந்தி வந்து மெஜாரிட்டியா இருக்கு. ஸோ நம்ம தமிழ் வந்து மைனாரிட்டி லாங்குவேஜ். நம்ம தமிழோட பண்பாடெல்லாம் மைனாரிட்டியில தான் வரும். ஸோ ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்து எதன் கீழே வந்துச்சு அப்படின்னா ஆர்டிகல் 29 கீழே தான். இப்போ நம்ம லாங்குவேஜ் எல்லாம் பாதுகாக்கிறது இந்த ஆர்டிகல் 29 தான். சிறுபான்மையினரோட எழுத்து, மொழி, கலாச்சார பாதுகாப்பெல்லாம் வந்து ஆர்டிகல் 29. அடுத்த ஆர்டிகல் 30 வந்து சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. இப்போ நம்ம பார்த்தோம் மைனாரிட்டிஸும் வந்து அவங்களுக்கான கல்வி நிறுவனங்கள், ஸ்கூல், காலேஜஸ்லாம் வந்து கட்டி அவங்களே வந்து நிர்வாகம் பண்ணிக்கலாம். அதுக்கான உரிமை வந்து ஆர்டிகல் 30. அடுத்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, அதாவது இங்கிலீஷ்ல ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். இட் அலோஸ் இண்டிவிஜுவல்ஸ் டு சீக் ரெட்ரெசல் ஃபார் த வயலேஷன் ஆஃப் தேர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்ம சொன்ன மாதிரி ஆர்டிகல் 32 எதுக்கு அப்படின்னா இப்போ உங்களோட அடிப்படை உரிமைகள் ஏதாவது ஒரு இடத்துல மீறுற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, மீறப்பட்டுச்சு அப்படின்னா ஆர்டிகல் 32 படி நீங்க வந்து டைரக்டா ஹைகோர்ட் இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போயிட்டு உங்களோட உரிமை வந்து மீறுதுன்னு சொல்லி நீங்க கேஸ் கொடுக்கலாம். ஓகேவா? அதுதான் வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆர்டிகல் 32. ஓகேவா? ஆர்டிகல் 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். இந்த ஆர்டிகல் 32 தான் வந்து நம்ம அம்பேத்கர் வந்து இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு எதை சொல்றாரு அப்படின்னா இந்த ஆர்டிகல் 32 ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எது அப்படின்னா ஆர்டிகல் 32. ஏன்னா நம்மளோட உரிமைகள் வச்சா மட்டும் போதாது, இந்த உரிமைகள் கிடைக்கலன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஸோ அதை சொல்லியிருக்கிறது தான் இந்த ஆர்டிகல் 32. ஸோ இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா எதுன்னு சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 32. ஸோ நம்ம பார்த்தோம். இப்போ பாருங்க, இங்க 30 வருஷம் பார்த்தோம், அப்புறம் இங்க 31 இல்லை 32 வந்துச்சு. ஸோ அந்த 31 தான் கேன்சல் பண்ணிட்டாங்க. 31 தான் என்ன, சொத்துரிமை, ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு இருந்துச்சு. ஓகேவா? முன்னாடி வந்து 7 அடிப்படை உரிமைகள் முதல்ல இருந்தப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருந்தது.
அதை வந்து தான் எந்த அமெண்ட்மெண்ட்ல கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா 1978 44வது சட்ட திருத்தத்தின்படி வந்து அதை அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணி 31 நீக்கிட்டு அந்த சொத்துரிமை எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்னா பிரிவு 12 பார்ட் 12ல 300A அப்படின்ற ஆர்டிகிளுக்கு கீழே வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வச்சிருக்காங்க. ஓகேவா? பார்ட் 12 நம்ம என்னன்னு பார்த்தோம், பகுதி 12 என்னன்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். அது வந்து நிதி, சொத்து, இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் பகுதி 12ல வரும்னு பார்த்தோம். ஸோ இது சொத்துரிமை தானே, ஸோ அதனால அந்த பகுதியில வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஆர்டிகிள் 22 பார்த்தோம். ஆர்டிகிள் 22ல என்னன்னு பார்த்தோம், சில வழக்குகளை கைது செய்து தடுப்பு காவல்ல வைக்கிறதுக்கு எதிரான பாதுகாப்பு உரிமைன்னு பார்த்தோமா. நம்மள வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பாதுகாப்பு நம்ம உரிமையை பார்த்தோமா. அந்த ஆர்டிகிள் 22க்கு கீழே போடப்பட்ட தடுப்பு காவல் சட்டங்கள் அப்படின்னு சொல்லி மொத்தம் வந்து ஒரு இது வருஷம் 8 தடுப்பு காவல் சட்டங்கள் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தடுப்பு காவல் சட்டம் வந்து எப்போ போட்டாங்க அப்படின்னா 1950. ஓகேவா? இச்சட்டம் 1969 நீக்கப்பட்டது. அடுத்து செகண்ட் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் எப்போ போட்டாங்க அப்படின்னா இது 1950 போட்டாங்க. தடுப்பு காவல் சட்டம் எப்போ போட்டாங்க 1950. 1969 கேன்சல் பண்றாங்க. அடுத்து உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் 1971 மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். ஓகேவா? செகண்ட் வந்து உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் 1971 போட்டிருக்காங்க. இது எப்ப நீக்கப்பட்டது அப்படின்னா 1978 நீக்கப்பட்டது. அடுத்து தேர்டு வந்து அந்நிய செலவாணி மற்றும் கடத்தல் தடுப்பு சட்டம் எப்போ போட்டாங்க 1974. அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் பண்றத தடுக்கிற சட்டம் தான் வந்து இது. ஓகேவா? 1974. இது இன்னுமே வந்து இது வந்து காஃபி போசான்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம். விசா 1971, காஃபி போசா வந்து 1974. அடுத்து தேசிய பாதுகாப்பு சட்டம் NSA சாட்டா சொல்லுவாங்க. இது எப்போ போட்டாங்க அப்படின்னா 1980. இதுவும் இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்கு. இந்த NSIயும் வந்து இன்னும் நடைமுறையில இருக்கு. அடுத்து வந்து ஃபோர்த் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980 பார்த்துட்டோம். கள்ளச்சந்தை அல்லது கள்ள வணிக தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோக பராமரிப்பு சட்டம், அதாவது ப்ரிவென்ஸ் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங்கை வந்து தடை பண்ற சட்டம் தான் வந்து எது அப்படின்னா இந்த சட்டம் 1980 போட்டிருக்காங்க. 1980 போட்டிருக்காங்க. ஷார்ட் பார்த்துக்கோங்க. BBA SECEM சொல்றாங்க. ஓகேவா? இன்னும் நடைமுறையில இருக்கு. அடுத்து தீவிரவாதம் மற்றும் டெரரிசம் வந்து ப்ரிவென்ட் பண்ற ஆக்ட் இது தடா ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தடா ஆக்ட் எப்போ 1985. இது எப்போ கேன்சல் பண்ணாங்க 95 கேன்சல் பண்ணிட்டாங்க. அடுத்து போதைப்பொருள் தடுப்பு சட்டம்னா நார்காட்டிக் ட்ரக்ஸை வந்து தடை பண்ற சட்டம் எது அப்படின்னா இது பார்த்துக்கோங்க, ஷார்ட்கட் கற்றுக்கோங்க. போதைப் பொருட்கள் தடுப்பு சட்டம் 1988 இன்னும் நடைமுறையில் இருக்கு. அடுத்து தீவிரவாதிகள் தடுப்பு சட்டம் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்ட், அதாவது பொட்டா ஆக்ட் ரொம்ப முக்கியம். 2002. தடா பார்த்தோம். தடா 1985. பொட்டா ஆக்ட் 2002. எப்படி கேன்சல் பண்ணாங்க 2004. இதெல்லாம் வந்து எதுக்கு கீழே ஆர்டிகல் 22 தடுப்பு காவல் பிரிவின் கீழே வரும். அதாவது தப்பு பண்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்காக போடுற சட்டங்கள். ஓகேவா? நம்ம 2 பார்த்தோம், தண்டனை காவல் தடுப்பு காவல்னு சொல்லி. ஸோ அந்த தடுப்பு காவலுக்கு கீழே இதெல்லாம் வருது. இந்த இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி போடுற சட்டங்கள். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து இந்த ஆர்டிகல் 32 கீழே நம்ம வந்து பார்த்தோம், நம்மளோட உரிமை வந்து பறிக்கும் போது நம்ம போய் உரிமையை வாங்கிக்கலாம்னு சொல்லி ஆர்டிகல் 32 பார்த்தோமா. இந்த ஆர்டிகல் 32 தான் வந்து அம்பேத்கர் வந்து என்ன சொல்றாரு, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பார்த்தோமா. ஆர்டிகல் 32 இஸ் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் யார் சொல்றா, அம்பேத்கர் சொல்றாங்கன்னு பார்த்தோம். கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது சுப்ரீம் கோர்ட் தான் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்படுதுன்னு பார்த்தோமா. ஓகே, இப்போ இந்த ஆர்டிகல் 32ல ஒரு 5 ரிட்ஸ் இருக்கு.
ஃபைவ் ரிட்ஸ் அப்படின்னா நீதி பேராணை. எப்படி வந்து உங்களுடைய எந்த மாதிரி உரிமைகளை நீங்க எதை வந்து யூஸ் பண்ணி வாங்கணும்னு சொல்றது தான் அந்த நீதி பேராணை. ஓகேவா? இப்போ ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா, ஹேபியஸ் கார்பஸ்னா சேஃப்கார்ட்ஸ் பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட். இப்போ இது தமிழ்ல வந்து ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஓகேவா? இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை. இப்போ சட்டத்திற்கு புறம்பாக உங்களை வந்து ஒருத்தர் இல்லீகலா அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்க ஹேபியஸ் கார்பஸ் மனு மூலியமா வந்து போய் தாக்கல் பண்ணலாம். இந்த ஹேபியஸ் கார்பஸ் மனு வந்து இப்போ உங்களுக்காக யார் வேணா போடலாம். உங்களை வந்து இப்போ ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சாங்களோ, உங்க பர்மிஷன் இல்லாம ஏதாவது உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க அப்படின்னா பாருங்க, தமிழ்ல சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கிறது. ஹேபியஸ் கார்பஸ் மனு ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஜெய்பீம் படத்துல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, அந்த கான்செப்ட் வந்து இந்த ஹேபியஸ் கார்பஸ் மனு தான். ஓகேவா? அடுத்து கட்டளை உறுத்தும் நீதி பேராணை மேண்டமஸ். மேண்டமஸ் வந்து எதுக்கு? மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இப்போ ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து அவங்களோட டியூட்டியை சரியா செய்யல அப்படின்னா நம்ம மேண்டமஸ் மூலியமா கட்டளை உறுத்தும் நீதி மேண்டமஸ் மூலியமா நம்ம கேஸ் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ வந்து அவங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணுவாங்க, இந்த வேலை நீங்க உடனே வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த ஹேபியஸ் கார்பஸ் வந்து ஆட்கொணர்வு நீதி பேராணை மட்டும்தான் நமக்காக வேற யாராச்சும் போட முடியும், நமக்காக அதர்ஸ் வந்து போட முடியும், அதர்ஸ் வந்து போடலாம். ஓகேவா? மீதி 4 ரிட்ஸுமே வந்து நமக்காக நம்ம மட்டும் தான் போட்டுக்க முடியும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ அப்படின்னா உங்களுக்காக நீங்க தான் போய் போட்டுக்கணும். ஓகேவா? கட்டளை உறுத்தும் நீதி பேராணை மேண்டமஸ். அதாவது உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை ஆகலை அப்படின்னா, பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லாமே இருக்கான செய்யலை அப்படின்னா நீங்க மேண்டமஸ் மூலமா கேஸ் போடலாம். ஓகேவா? தலையுறுத்தும் நீதி பேராணை ப்ராஹிபிஷன். அதாவது ஒரு கீழ் நீதிமன்றம் தன்னுடைய சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. இதுக்கு நீதிமன்றம் சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை இப்போ வந்து நமக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு, அதுக்கு வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்குள்ள மட்டும்தான் வந்து ரைட்ஸ் இருக்கு. பக்கத்து டிஸ்ட்ரிக்டும் சேர்த்து வந்து அதை வந்து எடுத்து இது பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து ஹைகோர்ட் வந்து கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? நீங்க இதுக்கு கீழே வந்து செயல்படக்கூடாதுன்னு தடுக்க முடியும். தடுக்கிறது ப்ராஹிபிஷன். ஓகேவா? இதுவே தடுக்கிறது ப்ராஹிபிஷன். ஆவண கேட்பு நீதி பேராணைனா இப்போ ஆவணங்களை இப்போ ஆல்ரெடி அவங்க வந்து கேசஸ்லாம் இதோட கண்டினியூஷன் தான் இதுவா இருக்கும். ஓகேவா? கேசஸ் வந்து முடிச்சு தீர்ப்பு வந்து சொல்லிட்டாங்க. அப்படி பண்ணும்போது ஆவணங்களை வந்து பரிசீலனை செய்து அதை வந்து உரிய அதிகாரத்தை மாத்தி கொடுக்கறது. கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இப்ப திரும்பவும் அந்த கேஸை வந்து இவங்க தீர்ப்பு வந்து மாத்தி கொடுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட எல்லையை தாண்டி செயல்பட்டுட்டாங்க. ஸோ அந்த தீர்ப்பு வந்து ரத்து செய்யப்படும். ரத்து செஞ்சுட்டு திரும்பவும் வந்து பண்றதுதான் இது. அதுக்கான ஆவணங்களை வந்து இவங்க வாங்கிப்பாங்க. ஓகேவா? சட்டியோரரி ரிட். ஓகேவா? உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கும் உரிய அதிகாரிக்கும் அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை. ஓகேவா? அடுத்து தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. தகுதிமுறை வினவும் நீதி பேராணை குவா வாரண்டோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பேராணை வந்து சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. அதாவது இல்லீகலா இப்போ டிஎன்பிசி வந்து இல்லீகலா வந்து யாராச்சும் ஊழல் பண்ணி போயிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து தடை செய்து குவா வாரண்டோ. இப்போ யாராச்சும் ஒரு ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு சந்தேகமா இவங்க எப்படி இந்த தகுதியை வச்சு இவங்க எப்படி வந்தாங்க அந்த வேலைக்குன்னு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க அவங்க மேல குவா வாரண்டோ கேஸ் வந்து போட்டு அவங்க மேல வந்து நீங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம பார்த்தது வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இன்னும் இந்த அடிப்படை உரிமைகள் சம்பந்தமான கேசஸ் இருக்கு, அது வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? அடிப்படை உரிமைகளோட கேசஸும் அதோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.